ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி ஒரு அருமையான விவசாய பூமி பார்க்க போகிறோம். 3 ஏக்கரில், அது சேலம் மாவட்டத்தில். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. சேலம் மாவட்டத்தில் இந்த இடம் பெருமாபாளையம் என்ற இடத்துல இருக்குங்க. இது சேலத்துலேருந்து ஜஸ்ட் 16 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நாங்கள் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதாங்க நம்ம சைட்டுக்கு போகக்கூடிய வழிப்பாதை. பார்த்திங்கன்னா இதில் தென்னை மரம் மற்றும் வாழை மரங்கள் இருக்குது. ஒரு அருமையான இடங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து எக்ஸாக்டாக 16 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. கண்ணங்குறிச்சிலேருந்து 12 கிலோமீட்ரு, அஸ்தம்பட்டியிலேருந்து 14 கிலோமீட்ரு, அம்மாப்பேட்டையிலேருந்து 11 கிலோமீட்ரு, பொன்னம்மாப்பேட்டையிலேருந்து 13 கிலோமீட்ரு, பெருமாள்பாளையம் என்ற இடத்துலேருந்து ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு பண்ணை வீடு, மாட்டு கொட்டாய் எல்லாம் இருக்குங்க. தென்னை மரங்கள் பாருங்கள், காப்பு நிலையில் இருக்குது. 95 மரம் இருக்குங்க மொத்தம். அது இல்லாமல் வாழை இருக்குது. வாழை 3 வயலில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மொத்தம் 3.5 ஏக்கர் சொல்லியிருந்தேங்க. இதில் 3 வயல் வாழையை மட்டும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் தென்னை மரங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. ஒரு அருமையான இடம், சிட்டிக்குள்ளே நியராக இருக்குது. ஒரு பண்ணை வீடு அருமையாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம போயிட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், போய் நம்ம குடியே இருக்கலாம். பக்கத்தில் ஒரு லேபர் செட்டு அதுலேயே இருக்குது சின்னதாக. அதில் அவங்க பண்ணை ஆட்களும் தங்க வச்சுக்கலாம். இதங்க வழிப்பாதை, நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய வழிப்பாதைங்க. மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடம். பாருங்கள், எல்லாம் நாட்டு தென்னை மரங்கள் தான். எல்லாம் வயசு ஒரு 10 to 15 வருஷம் இருக்கும். நல்லா இடம் சுற்றிலும் வாழை மரங்கள் வச்சுருக்காங்க மற்றும் தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இந்த சேலம் சிட்டியில் இந்த போல் இடம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. இந்த இடம் நம்ம விற்பனைக்கு வந்திருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி சேலம் சிட்டிக்குள்ளே வாங்கணும் நியரில் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பண்ணை வீட்டோடு இருக்குது. இது இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலக்காருங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நம்மளோட சைட்டு. இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் விவசாயம்தான், தென்னந்தோப்புங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி தண்ணி இருக்குங்க, பஞ்சமே இல்லைங்க. கிணறு பாருங்கள் எப்படி மேலாகவே தண்ணீர் இருக்குதுன்னு. ஃப்ரீ சர்வீஸு, இபியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன் இது. உங்களுக்கு எப்பயுமே தண்ணீர் இருக்குதுங்க, தண்ணீருக்கு பஞ்சம் இல்லைங்க. நல்ல நீர்ப்பாசன வசதி இருக்குது. அது கூட பார்க்குதுன்னா பக்கத்தில் ஒரு மோட்டர் ரூம் வச்சுருக்காங்க, பம்ப் ரூமு. அது மூலிமா டோட்டலாக இந்த சைட்டுக்கு நீர் பாசனம் பண்ணிக்கிறாங்க, இரிகேஷன் சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க. இதாங்க பம்ப் ரூமு. பாருங்கள், இதுதான் நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வழிபாதைங்க. அதுதான் அந்த பண்ணை வீடு. நல்ல ஒரு அருமையாக கட்டியிருக்காங்க. இதை வாங்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வசதிக்கு தற்போல் நம்ம கொஞ்சம் பராமரிச்சிட்டா இன்னும் அருமையாக இருக்குங்க. இது மாட்டு கொட்டாய். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே மாடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், வாஸ்து பிரகாரம் அதனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏத்தாப்புலேயே மாடு கொட்டாய் வச்சுருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. இதை விற்கிறங்கனால எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நம்ம தாராளமாக ஒரு 5 மாடத்தை நம்ம இதில் வைக்கலாம். ப்ளஸ் வீட்டுக்கு முன்னாடி நல்ல பெரிய வாசல் இருக்குது. இந்த வீடு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தாராளமாக 2 ஃபேமிலி தங்கலாம்.
அந்த அளவுக்கு இருக்குது. செப்டிக் டேங்க்லாம் வச்சு நல்லா வசதியாக பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ட்ரன்ஸுங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும் போல் இருக்குது. உள்ள நான் வீடெல்லாம் அவங்க காலி பண்ணிட்டு போனனால இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு டைல்ஸ்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க. இல்லை இப்படியே இருந்தாலும் ஜஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணாலே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு இதை நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு, அதாவது வாசக்கதவை போகக்கூடிய என்ட்ரன்ஸுங்க. இதுக்கு இடது போகிறது பார்த்திங்கன்னா லேபர் செட்டு தங்குற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்க படிக்கட்டு மேலே போகிறதுக்கு. இந்த பாருங்கள், அதான் நம்ம லேபர் செட்டு வச்சுக்கலாம். 1க்கு 2 இருக்குது. பண்ண கலரை இங்கே நம்ம தங்க வச்சுக்கிட்டோமா நல்லாயிருக்கும். நம்ம மொசைக் போட்டிருக்காங்க கீழே ஃப்ளோரு. இந்த வீட்டை நல்லா பக்காவாக ரெனோவேஷன் பண்ணிட்டா அற்புதமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது வழிப்பாதை. வாழைக்கன்றுகள் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு 6 மாதத்தில் நல்ல வருமானத்தை தரும். இந்த இடத்தின் விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 1.5 கோடி சொல்கிறாங்க. அதாவது 1.5 crores. நெகோஷியபிள் தாங்க. இந்த இடத்துல இதை விட அதிகமாக தான் இங்கே விலை போயிட்டுருக்கு. வந்து விசாரிச்சு பாருங்கள். இடம் பிடிச்சிருக்கு, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.